அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 28/11/2024 காலை 6:30 மணி நிலவர வானிலை அமைப்பு. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். நேற்றை காலை பொழுது கடலோர மாவட்டங்களில் ஒரு மிதமான மழை, லேசான மழை பொழிவாகவும் மற்றும் தென் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் தூறல் துளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு கொடுத்து வந்த நிலையில் அந்த மழைப்பொழிவானது அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் விலகிய காரணத்தால் மற்றும் வட இந்திய தரை குளிர்காற்று உள்ளே நிலவிய காரணத்தால் உள் மாவட்டங்களில் ஒரு குளிர்ச்சியான சீதோஷ்ண நிலையும் பெரும்பான்மையான மாவட்டங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியல. இதை நம்ம முந்தானத்தே சொல்லியாச்சு. கண்டிப்பாக மழைப்பொழிவு ஒரு 27 மதியத்துக்கு பிறகு 28 தேதியில் மழைப்பொழிவு ஆங்காங்கே தீவிரம் குறைந்து காணப்படும். இது எதன் காரணமாக அப்படின்றது பார்த்திங்கன்னா, இலங்கையை ஒட்டி தீவிர தாழ்வு மண்டலம், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஒட்டி வந்து மீண்டும் அது விலகி செல்லும் அப்படின்றதும். அது நேற்றைய அறிக்கை போல பார்த்திங்கன்னா, திருகோணமலைக்கு தென்கிழக்கு நேர்கிழக்கு பகுதியாகவும் முல்லைத்தீவுக்கு தென்கிழக்கு பகுதியாகவும் நிலை பெற்று அது விலகி சென்று இருந்தது அப்படின்னா, அது இந்த நைட்டு பார்த்திங்கன்னா மீண்டும் அது சற்று வடகிழக்கு புறமாக அப்படின்ற மாதிரி தள்ளி போயிருக்கு. இதன் காரணமாக குளிர்ச்சி அதிகமாகவும் அது நள்ளிரவில் பார்த்திங்கன்னா ஓரிரு இடங்கள், அதாவது எங்கே கரெக்டாக குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தின் கடலோர பகுதியான, அதாவது புதுச்சேரி கடலூர் பகுதி மற்றும் விழுப்புரம் இப்படின்ற மாதிரி ஓரிரு இடங்களில் மிதமான மழை பொழிவு, தூறல் துளி, திருச்சி பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு தூறல் துளி நள்ளிரவில் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். கண்டிப்பாக தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் தூறல் துளி அப்படின்ற மாதிரி இதோட தாக்கம் இருந்திருக்கும். இன்றைக்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு சற்று விலகி இருக்கும் காரணத்தாலும் அதோட பேண்ட் வித்து இது வலுவிழக்க, அதாவது புயல் என்ற ஸ்டேஜை கடலிலேயே அடைந்து மீண்டும் அது வலுவிழக்கும். கண்டிப்பாக ஃபெங்கல்ன்ற ஒரு பேர் வைக்கும் புயல், அது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம், அதாவது புயல், மார்ஜின் புயல், ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலத்திலிருந்து புயல் என்ற பெயரை வைப்பாங்க. ஆனால் புயல் கிடையாது, காற்று அச்சம் வேண்டாம், மழை பொழிவு அப்படின்றது ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்ம கடந்த நாட்களுக்காக முன்பாக என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்றது, அதாவது தமிழக கரை நெருங்கும். கண்டிப்பாக அது வலுவடைந்தால் மட்டுமே வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அது நெல்லூர், சென்னைக்கு அப்படின்ற மாதிரி முன்னேறி எதிர்பார்க்கலாம். ஆனால் உயரழுத்த பிடியின் காரணமாக அது கண்டிப்பாக செல்லாது, தமிழக கரை நோக்கி தான் வரும். மற்றவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க அது ஆந்திரா போகுது, அங்கே போகுது அப்படின்னு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையாலும் இப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நம்ம நிலைப்பாடு என்ன, அது நம்ம கடந்த ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நம்ம என்ன சொன்னோம், டெல்டா முதல் புதுச்சேரிக்கு இடைப்பட்ட பகுதியை நம்ம நிலைப்பாடு வச்சுருந்தோம். அது புயலாக வலுப்பெறும் பட்சத்தில் வடக்கு திசை நோக்கி நகரும் என்று சொன்ன காரணத்தினால அது அதிகபட்சம் சென்னைக்கு முன்னேறும், அதாவது புதுச்சேரி டு சென்னைன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அப்போது 2 நாட்களாக வானிலை அமைப்பு அப்படி மாறி காட்டுறதால கண்டிப்பாக நம்மளோட நிலைப்பாடுன்ற தமிழக கரை நெருங்கும்ன்ற ஒரு நிலைப்பாடு. இப்போ இந்த நிலையில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் உங்கள் பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழக கரை வரப்போகிறது உறுதி. மழை பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்கும் உறுதியாகிவிட்டது. நம்ம எப்பயே சொல்லியாச்சு, கண்டிப்பாக மழைப்பொழிவு இல்லாமல் போகாது. இந்த நிகழ்வால் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து கொண்டு தான் போகும் என்று சொல்லியாச்சு. இப்போது இது கரையை கடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புயல்னா தான் நம்ம கரையை கடக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகே, இது ஆழ்ந்த காற்று தாழ்மண்டலம் கரையை கடக்கும், அவ்வளோதான். ஜஸ்ட் மழைப்பொழிவு ஆங்காங்கே நல்ல ஒரு மழைப்பொழிவு, தீவிர மழைப்பொழிவு, அதீத கன மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தமிழக கரையின் மையப்புள்ளியான பகுதின்னு சொல்லலாம். அதாவது கடலோர மாவட்டத்தில் மையப்புள்ளின்னு வச்சுக்கோங்க. இது அங்கே கரையை கடக்க போதுங்க. இது எந்த இடத்துலன்னு நம்ம அக்யூரேட்டாக நான் சொல்லலை, நான் விரும்பலை. ஆக மொத்தம் தமிழக கரை நெருங்குது. கிட்டத்தட்ட டெல்டாவிற்கும் வட மாவட்டத்திற்கும் நடு பகுதி அப்படின்ற மாதிரி இப்போ காட்டுது. இது தீவிரத்தை பொறுத்து அது சற்று புதுச்சேரிக்கு வடக்காகவோ இல்லை புதுச்சேரிக்கு தெற்காகவோ அப்படின்ற மாதிரி நிலைப்பாடு இருக்குது. இதனால் நான் ஒரு டைமும் மாறிக்கிட்டே இருக்குது, இந்தாண்ட சொல்ல போகிறது கிடையாது. நம்ம சொன்னது தான் இது. ஆக்சுவலாக என்ன சொன்னோம், டெல்டாவிலேருந்து சென்னை வரைக்குமே தீவிரமடைந்தால் சென்னையை நோக்கி போகும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இது தீவிரம் எப்படி இருக்குன்றத பொறுத்து கண்டிப்பாக அது அமையும். ஆனால் தமிழக கரை வரது உறுதி. கண்டிப்பாக வட மாவட்டங்கள் முதல் டெல்டா மாவட்டங்கள் அதீத கனமழை, தொண்டி இடைப்பட்ட அந்த மாவட்டங்கள் வரைக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு. அதாவது ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம், தஞ்சாவூர், திருச்சி போன்ற மாவட்டங்களுக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவு. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அப்படியே படிப்படியாக கடலூர் மற்றும் புதுச்சேரி, அப்படியே விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை என உள் மாவட்டங்கள் அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, சேலம் வரைக்குமே நல்ல ஒரு மழைப்பொழிவு எட்டி பிடிக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரிக்கு உள்ளே போக அப்படியே இந்த மழைப்பொழிவு உள்ளே ஏறி, இந்த தீவிர நிகழ்வு உள்ளே ஏறி போகும்போது கண்டிப்பாக 28, அதாவது இன்றைக்கி 28 தேதி மழைப்பொழிவு அந்தளவுக்கு இல்லைனாலும் இன்றைக்கு ஒரு சுற்று மழை கொடுத்தாலும் நாளை அதிகாலையில் மீண்டும் மழைப்பொழிவு ஆரம்பிக்கும். இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக அந்த தீவிர நிகழ்வு 29, 30 தேதியில் கரையை கடக்கும் பொழுது நல்ல ஒரு கனமழை அதீத கனமழை கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களிலும் நல்ல ஒரு பரவலான மழைப்பொழிவை கொடுக்கும். கண்டிப்பாக இது அரபிக்கடல் சென்று போது
கிழக்கு காற்றை ஈர்த்து நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும். கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். மழைப்பொழிவு அதிகமாக உள்ளதுன்றதை நம்ம ஏற்கனவே சொல்லி வச்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்றது மழை தாமதமே தவிர மழைப்பொழிவு இல்லை. எல்லாரும் நினைக்கலாம் குளிர் வந்துருச்சு எல்லாம் மழை போச்சு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக மழைப்பொழிவு விலகவில்லை, மழைப்பொழிவு இருக்கிறது. இந்த நகரை பொறுத்து வெவ்வேறு இடங்களில் மழைப்பொழிவின் அதாவது தீவிரம் மாறி மாறி அமையும் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியாச்சுதாங்க. கண்டிப்பாக வானிலை மாறுதல் உட்படுத்து வானிலையோடு இணைந்தே இருங்கள். நன்றி, வணக்கம்.